கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக நம்ம வீடியோ போடவே இல்லை. அதுக்கு காரணம் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பத்தி நான் ஒரு ட்வீட் போட்டுட்டேன். அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதாஸ் எடிட் பண்ணுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. அதுல ஒரு எஃப்ஐஆருங்க. அந்த எஃப்ஐஆர் மேல என்னை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல 7 நாள் நான் கமிஷனர் அலுவலகத்தில் நான் சைன் பண்ணணும். எனவே 7 நாள் சைன் பண்ணிட்டு இப்ப ரிட்டர்ன் ஆயிருக்கேன். எனவே இன்றிலிருந்து வீடியோ கண்டிப்பா இருக்கும். இதுல முதலாவது அந்த அமைச்சரையே பிடிப்போம். இந்த அமைச்சர் கீர்த்தனா அவங்க துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவில் லீக்கேஜ் இருக்குது. அவங்க புரோட்டோகாலை தாண்டி வெளியே நகர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி நம்ம எழுப்புறோம். இது எதனால எழுப்புறேன்னா, 2 நபர்கள், ஒருத்தர் ரவி தேஜா, இன்னொருத்தர் மதன். இந்த 2 பேர் தான் முக்கியமான கீ பிளேயர்ஸ். யாரு? இந்த கீர்த்தனா பக்கத்தில் கூடிய நபர்கள். இந்த இடத்துல நம்ம சந்தேகங்களை எழுப்புறோம். எதனால சந்தேகங்களை எழுப்புறோம் அப்படின்னா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இல்ல. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வேணா இருந்து போறாங்க. ஆனா அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் புரோட்டோகால் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இவங்க வந்ததுக்கு அப்புறம், யாரு இந்த கீர்த்தனா இருக்காங்களே, இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி ஆந்திராவை நோக்கி நகர்ந்துச்சு. இதுல ஒரு கேள்வி ஒன்று எழுந்துச்சு எல்லாத்துக்குமே. அந்த கேள்வி நியாயமான கேள்வியானா, நியாயமான கேள்வி. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை. ஆந்திரால இருந்து ஆந்திர முதலமைச்சருடைய மகன் அங்கிருந்து லோகேஷ் நினைக்கிறேன், அவர் குரல் கொடுக்கிறாரு. லோகேஷ் நாயுடு அவர் குரல் கொடுக்கிறாரு, நாங்க ஆதரவா இருக்கோம். அங்கிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாருங்க, இதை ஃபுல்லா லிங்க் பண்ணாதான் சரியா புரியும். அங்கிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி, அது என்ன அப்படின்னா AMCA, அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்சாக கூடிய காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், IMCA இருக்கும். அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம விமான தளங்கள்ல நம்ம சமீபத்தில் ரஃபேல் விமானம் செலுச்சா அந்த மாதிரி விமானங்களுக்கு தேவையான பார்ட், அதுக்கப்புறம் அது சம்பந்தமான ரிசர்ச் செய்யக்கூடிய இன்ஸ்டிடியூட் நம்ம தமிழ்நாட்டில் சுமார் 17 to 18,000 கோடி முதலீட்டில் தொடங்குறதா இருந்துச்சு. இந்த குறிப்பிட்ட தொழிற்சாலை தமிழகத்துக்கு வர வேண்டியது. தமிழகத்தில் போதுமான அளவுக்கு எல்லா MOU சைன் பண்ணியாச்சு. இது தமிழகத்துக்கு தான் வரப்போது 100% நம்பி இருந்தோம். இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுமே அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. எப்படிங்க ஒரு 18,000 கோடி முதலீடு, அது மிக முக்கியமான முதலீடு, இங்கிருந்து ஆந்திராவுக்கு போது அதை கொண்டாடுறது யார்கிட்ட? இன்னைக்கு இந்த கீர்த்தனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கூடிய அந்த லோகேஷ் தான் உட்காந்து கொண்டாடினார், எங்களுக்கு ஆந்திராவுக்கு கிடைச்சிருச்சு. இது சாதாரணமா நினைக்காதீங்க. இதை இளைஞர்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த சினிமா பின்னாடி தெரிஞ்சுக்க கடுப்பாயிருக்கு. பெற்றோர்கள் சேர்த்து சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த 18,000 கோடின்றது சும்மா லேபிள் விட்டுற வேலை கிடையாது. இதுல 1800க்கும் மேற்பட்ட வேலைகள் எது தெரியுமா? ரிசர்ச் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு BSc MSc படிச்சுட்டு டாக்டர் படிக்கலாம் அந்த பசங்களை ஆரம்பிச்சு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுல ரிசர்ச்காக வேலை பார்க்கக்கூடிய பசங்க இருப்பாங்க. அதுல வேலை வாய்ப்பு தேடக்கூடிய பசங்க, நல்லா படிக்கிற பசங்க, இவங்களுக்கு தான் 2000 பேருக்கு நெருக்கி சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதுல இருந்துச்சு. அதோட சேர்த்து சும்மா 8000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அது எப்படி BSc பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய, டிப்ளமோ படிக்கக்கூடிய, IT படிக்கக்கூடிய எல்லா தரப்பு மாணவர்களுக்கும், எல்லா தரப்பு இளைஞர்களுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. அது சூப்பர் இண்டஸ்ட்ரி. இது மாதிரியான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னு கேளுங்க, ஒன்னு வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதோட சேர்த்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்துச்சு வச்சுக்கோங்க, சுத்தி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி வேக வேகமா அதை சுத்தி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். எனவே 18,000 கோடி நேரடி முதலீடு. ஆனா நீண்ட கால முதலீடு இருக்கு பாருங்க, அடுத்த 5 வருஷத்துல குறைஞ்சபட்சம் இது 80,000 கோடி முதலீடு உள்ள கொண்டு வரும். இந்த மாதிரி தொழிற்சாலைகள் மிக மிக முக்கியமானது, கவனமா உள்ள கொண்டு வரும். இதை கச்சிதமா கொண்டு வரதுக்கு தமிழ்நாடு சிறந்த இடம்னு வச்சுக்கிறேன். ஆனா கடைசி நிமிஷத்துல விஜய் ஆட்சிக்கு வந்துறாரு, இவங்க கீர்த்தனா ஓடி இருக்காங்க, அங்கிட்டு போயிருச்சு. என்னோட கேள்வி ரொம்ப எளிமையானது, உங்களுக்கு புரியலன்னா புரியலன்னு கேளுங்க. அது விஜய் ரசிகராக, நீ அஜித் ரசிகர் என்ன வேணா இருந்துட்டு போ, உன் தலையெழுத்திங்க, அது என்னன்னு கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வருதுன்னா நம்ம என்ன மாதிரியான, அது ஒரு மாநில அரசு என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தோம்னா உங்களுக்கு இடம் வாங்கி தரோம். இங்க என்ன விலையில் இருக்கோ, அதாவது மார்க்கெட் ரேட்டை விட நாங்க 50% கம்மியா தரோம். ஒண்ணு நாங்க வாங்கி தரோம். ரெண்டாவது என்ன தெரியுமா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லையா, அதை நாங்கள் தள்ளுபடி பண்றோம். மூன்றாவது EB இருக்கு பாருங்க, அதுல சப்ஸ்டேஷன் போட்டு தரோம், நாங்களே போட்டு தரோம். அதுல போகும்போது உங்களுக்கு ஆஃபர் தரோம், எது எலக்ட்ரிசிட்டிக்கு. ஐந்தாவது என்ன தெரியுமா, இங்களுடைய 7,000 பேர் வேலைக்கு எடுக்கிறீங்களா, அந்த பசங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுப்பீங்களா, அது 3 to 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்குற செலவை நாங்க ஏத்துக்கிறோம். நாலாவது என்ன தெரியுமா, இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் செலவு இருக்கு, அதுக்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்குறோம். ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா, ஒரு மாநில அரசு இவ்வளவு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா, எதனால ஒரு நிறுவனத்துக்கும் நமக்கும் ஒரு மாநில அரசுக்கு என்ன MOU சைன் ஆகுதுன்னா, இதெல்லாம் நாங்க பண்ணித்தரோம், நீங்க எங்களுடைய மாநிலத்துக்கு வாங்க, இங்க முதலீடு பண்ணுங்க, இங்க இவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ராமிசஸ் கொடுத்து கூட்டுறோம். இது எதுவுமே லீக் ஆகவே கூடாது. இதுல ஏதாவது ஒரு விஷயம் எல்லாமே ரகசியமானது. இது யாருக்கு மட்டும் தெரியும்? தொழில்துறைக்கு மட்டும் தான் தெரியும், தொழில்துறை அமைச்சகத்துக்கு மட்டும் தான் தெரியும். இதுல ஏதாவது 4 விஷயம் லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை மோப்பம் பிடிச்சி நம்ம கஸ்டமர் கூட்டி வந்துருப்போம். அதுல 2 ஆஃபர், நாங்க சப்ஸ்டேஷன் போட்டு தரோம், பாதி விலையில கரண்ட் தரோம்னு வச்சுக்கோங்க. ஆந்திரா நான் பாதி வேலை முழுசாவே ஃப்ரீயா தரேன்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிடும். பாலிசி லீக் ஆகக்கூடாது. இதனால தான் ஒவ்வொரு துறையும் நம்ம புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும்.
ஆனா இந்த அம்மா வந்ததுன்னா அசால்ட்ட 18,000 கோடி முதலீடு, அது 80,000 கோடி முதலீடு உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான தொழிற்சாலை போயிருச்சு. வெக்கமே இல்லாம உட்கார்ந்துருக்குது. ஆனா இதுக்கு பதில் சொல்லாம இந்த லேடி கேள்வி கேட்டதுக்கு அங்கிருந்து குரல் கொடுக்குறாங்க. யாருக்கு? இது ஒரு வீடியோ போடுச்சு இல்லையா, அந்த வீடியோக்கு ஆதரவாக அங்கிருந்து குரல் கொடுக்குறாங்க. எப்படி குரல் கொடுக்காம இருப்பேன்? 18,000 கோடி இங்க போயிருக்கு, அது சந்தோஷம். அப்ப இந்த பாலிசி லீக் பண்ணுது யாரு? இந்த இண்டஸ்ட்ரி போக வேண்டிய காரணம் என்ன? இந்த இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டை விட்டு போனதால என்ன பெரிய இழப்பை தமிழக இளைஞர்கள் சந்திச்சாங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பதில் சொல்லணுமா இல்லையா? வெக்கமேல ஊர் சுத்தி இருந்தீங்கன்னா இப்ப கேள்வி கேட்க செய்வாங்க, கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு கேள்வி கேட்டா அந்த இடத்துல நம்ம கேட்ட கேள்வி எப்படி லீக் ஆகுது? இந்த இடத்துல என்னுடைய ட்வீட்டர் சொல்றேன், எப்படி லீக் ஆகுது? எதனால அந்த இண்டஸ்ட்ரி போச்சு? இது அதிகப்படியான சந்தேகத்தை உருவாக்குது. நான் முதலாவது கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு அங்கிருந்து ஆதரவு வருது. ரெண்டாவது, நீங்க அங்கே வேலை பார்த்துட்டு வந்தாரு. மூன்றாவது, உங்க பக்கத்தில் இருக்கான ஒருத்தன் யார்? ரவி தேஜா. அவனுக்கு தமிழே தெரியாது, அவனை தொடர்பு கொண்டாதான் கீர்த்தனாவை தொடர்பு கொள்ள முடியும். அமைச்சர் கீர்த்தனாவை தொடர்பு கொள்ள முடியும். அவனோட பக்கத்தில் லெஃப்ட் ரைட் சுத்தி தெரியுது. அந்த புகைப்படத்தை நான் வைக்கிறேன் பாருங்க. அவனுக்கு தமிழே தெரியாது, அவன் எங்க வந்திருக்கான். நான்காவது மதன் ஒருத்தன். இதுல மதன்றால அவனை எடுத்து போட்டதான் அது ஏஐ மகாராஷ்டிரா வழக்கு போடணும் பந்தமாயிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. கேட்ட கேள்வியை விட்டுட்டு அந்த பிக்சர்கள் அந்த புகைப்படம் அது போலியானது, அவன் மகாராஷ்டிரா வழக்கு போடுங்க. எப்படா நீங்க நடிக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமே கிடையாடா? அந்த புகைப்படத்தை போட்டது ரெஃபரன்ஸுக்கு எது? இவன் தான் அந்த மதன். எதனால புரோட்டோகாலை தாண்டி இவரை சந்திக்கிறார்? யாரு? கீர்த்தனா அவர்கள். இதான் கேள்வியை விட்டுட்டாங்க. அந்த புகைப்படம் அந்த புகைப்படம் ஏன்னா அது போட்டான் பாருங்க, அவன் பிடிங்க. இப்ப இதோட சேர்த்து ஒரு நாள் காமிச்சிங்க, நான் வரிசையா காமிக்கிறேன். இதெல்லாம் போலியா? நான் ஒன்னொன்னா காட்டுறேன் மக்களுக்கு. இது எல்லாம் போலியா பார்ப்போம். இப்ப இந்த புகைப்படம் பாத்தீங்களே, இதுதான் போலியானதா? இதெல்லாம் அவன் போட்டது. இப்ப டெலிட் பண்ணி உட்கார்ந்து வச்சுக்கவேன். அப்படி என்ன பண்ணணும்? ஒரு புகார் வருது. இப்ப வச்சுக்கோங்களேன், ஒரு புகார் வருது. அந்த புகாரை காவல்துறைக்கு வருது வச்சுக்கவேன். எடுத்தது அது எஃப்ஐஆர் மாறுமா? அது விசாரணை நடத்தீங்களா? விசாரணை நடத்தாம மாரதாசன் எஃப்ஐஆர் உடனே ஒரு 40 போலீஸ் அனுப்பு. இங்க இல்லையா மதுரைக்கு அப்ஸ்காண்டிங் எழுதிட்டாங்க. நான் இங்க வந்து 10 நாள் ஆச்சு. மதுரைக்கு என் வீட்டில் வந்து நான் ஒளிஞ்சுக்கிறேன். எப்படி? என் வீட்டில் எங்க அம்மாவுக்கு வந்து பின்னாடி எங்க அம்மா வீட்டில் வந்து நான் ஒளிஞ்சுக்கிறேன். எங்கேயா ஒளியிலே அம்மா வீட்டில் ஒளிவானா? இவங்க என் புத்தியை பாருங்க. என் மொபைலை ட்ரேஸ் பண்ணாலே 10 நாளைக்கு முன்னாடி இங்க வந்து தெரியும். இவங்க மாரதாஸ் மதுரை இப்படி எழுதுறாங்க. நீ என்ன சார்ஜ் ஷீட்ல வேணா எழுதிக்கோ, போலீஸை பொறுத்து நீ என்ன வேணா எழுது, நான் தூக்கிட்டு ஓடனே கூட எழுது, நான் நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். என் கேள்வி என்னன்னா நான் போவேன். ஆனா இதே மாதிரி கேள்வி கேட்ட ஒரு இளைஞரை முடக்கினா அவன் என்ன பண்ணுவான்? அதாவது கேள்வியை கேட்க முடக்கிறானுங்க. எதுக்கு? நம்ம மாநிலத்தை விட்டு ஒரு தொழில் ஆந்திராவுக்கு போகுது, அது ஏண்டா போச்சுன்னு இந்த மாதிரி லீக் ஆகுது, என்னடா பண்ணி தெரியும் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல வைக்கலாம நான் பெண் என்னை போய் சொல்லிட்டாங்களே, ஓ பெண்ணுன்ற ஒளிவியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். யார் அந்த ரவி தேஜா? யார் இந்த மதன்? இவங்களுக்கு இங்க என்ன வேலை? புரோட்டோகால் தான் நீங்க மீட் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? இது மக்களோட கேள்வி. இந்த கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்லணும். இது ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. சந்தேகத்தை எங்க வலுக்குதுன்னா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. அது கர்நாடகா கிட்ட போல, கேரளா போல, நேர ஆந்திராக்கு தான் போகுது. அப்ப ஆந்திராக்கு தான் லீக் ஆகுது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், பதில் சொல்லு. அடிடாஸ் எவ்வளவு பெரிய மேனுஃபேக்சர் உங்களுக்கு தெரியும். அடிடாஸ் உடைய முக்கியமான காலனி இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கக்கூடிய ஆலையை நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. அது ஏற்கனவே 4000 கோடி முதலீடு. அதுக்கு எம்ஓ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை கொரிய நிறுவனம் ஒன்று இங்க தயாரிக்கிறதுக்கு வருது. அந்த ஆந்திரா போயிடுச்சு. எப்படா அந்த 18,000 கோடி போச்சு, மண்ணள்ளி போட்டீங்க. இதுவும் போயிருச்சு. இது ஒரே ஒரு அடிடாஸ் வச்சுக்கோங்க, வர வைக்கிறது பெரிய விஷயம். வர வச்சுட்டு வச்சுக்கோங்க. அதை தொட்டு மற்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள் அவங்கள வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இங்க அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வர ஆரம்பிப்பான். ஸோ அவன் வர வேண்டியது அவசியம். ஏன் நம்ம ஊரை வரானா, பக்கத்தில் வேலூர் இருக்கு, ஆம்பூர் இருக்குது. உலகத்தில் பெஸ்ட் லெதர் மேனுஃபேக்சரிங் ஃபினிஷிங்காக கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளை விரும்புறாங்க. வந்தவங்க எப்படி ஆந்திராவுக்கு போனாங்க? எப்படி போனாங்க? பதில் சொல்லுடா. பதில் சொல்ல சொன்னா ஏன் நான் பெண் எனக்கு போஸ்ட் போட்டாரு யாரோட சேர்த்து போட்டோட போய் பிடிக்க போட்டா பாருங்க, அவனை போய் பிடிக்க. அதை விட்டு வேற எஃப்ஐஆர் போட்டு பிடிக்கிறேன்னா என்னைய முடக்க பாக்குற. நீ முடக்க பாக்குற மூலமா எதுக்கு இந்த பதட்டம்? எந்த குரலை வெளியே வரப்பட அடைக்கிறீங்க? இது வரைக்கும் 3 இண்டஸ்ட்ரி போயிருக்குது. இன்னொன்னு சொல்லவா, ராயல் என்ஃபீல்டு 1950 இருந்து நாடு சுதந்திரம் வாங்கின காலகட்டம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இருந்து ராயல் என்ஃபீல்டு வேற எங்கேயும் போனதே கிடையாது. எங்கேயுமே போல தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அது பேரு மேட் இன் இந்தியாவில் மேட் இன் மெட்ராஸ் தான் போட்டிருப்பான். மேட் இன் மெட்ராஸ் தான் போட்டிருப்பான். அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி முதல் முறையா ஆந்திரா போகுது. எப்படா கேள்வி கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்டா பெண் என்ன போஸ்ட் போட்டாரு, முடக்கிட்டாங்க. அப்ப இந்த போட்டோலாம் யாரு? இதெல்லாம் ஏஐயா? அப்ப அதான் போட்டானே, அவனையும் கைது பண்ணல.
அவனை கைது பண்ணாம எதுக்கு நிக்கிறீங்க? ஆக என்னோட கைதை வச்சு சில பேர்லாம் வச்சுக்கிறேன், அவர் பண்ண தவறு தான். யாரு சவுக்கு, நீ வாயை வச்சு பொழைக்கிறதுக்கு ஊர்பட்ட இடம் இருக்குது, இன்னைக்கு நீ வேற இடத்துக்கு மாறி இருப்பேன். உன் வாயை எங்கேயா கொண்டு வச்சு பொழைச்சிக்கோ. என்ன பேசணுமோ அதை பேசுகிறா. எதை பேசணும்? தமிழ்நாட்டோட இவ்வளவு இண்டஸ்ட்ரி போயிருக்கு. ஏஎம்சி எல்லாம் இதுமே வருமா? அதுவா ஒரு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், அதை சுற்றி எவ்வளோ இண்டஸ்ட்ரி உருவாகும், எவ்வளோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி உருவாக்க முடியும்? 80 1 லட்சம் கோடி, அது மட்டுமே உங்க ஒட்டுமொத்த ஜிடிபி ஒரு பெரிய பலத்தை உருவாக்க முடியும். அவங்க கொண்டாடுறாங்க, உட்காந்து கொண்டாடின மட்டும் இல்லாம போன சந்தோஷத்துல இந்த அம்மாவுக்கு அங்கிருந்து ஆதரவு வேற, இவங்க காரு காரு அப்படின்னு ஆதரவு வேற அங்கிருந்து. அப்ப இங்க இருக்கிற இழிச்சாவன் கேட்டா, இதே ஒரு இண்டஸ்ட்ரி, இதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆந்திரால இருந்து தமிழ்நாடு வந்து அங்க உட்காந்து ஒரு அமைச்சர் பக்கத்துல தமிழ் மக்களை சேர்த்துக்கிட்டு, தெலுங்கே தெரியாத ஒரு அமைச்சர் உட்காந்துக்கிட்டு, அது தொழில்துறை அமைச்சர் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இங்க அனுப்பி வச்சு அங்க கொண்டாடுவானா? அப்ப நான் அவனை பார்த்தா இழிச்சாவன் தெரியுது கேட்டா. பிறப்பால் நீ எந்த மொழியால் இருக்கிற தப்பும் கிடையாது. ஆனா இந்த மண்ணுக்கு நேர்மையா இருக்கணுமா இல்லையா? நீ இந்த மண்ணை சேர்ந்த எந்த மாட்டு கத்து கிடையாது. ஆனா இந்த மண்ணுக்கு துரோகம் பண்ணா சொல்றேன். ஆனா நீ துரோகம் பண்றே நான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, விஜய் பக்கத்துல கூட அனில் ரெட்டி யாரா அங்கே கனிம வள கொலையில் ஈடுபட்டவங்க இன்னைக்கு பக்கத்துல இருக்கான். விஜய் பக்கத்துல அவனை தான் கூட்டிட்டு வைக்க போறாரு. யாரு? பிரதமரை பக்கத்துல கூட்டிட்டு போறாரு. அவட எல்லாரும் தெரிஞ்சு மினிஸ்டர் கூட்டி போவாங்க, நிதியமைச்சர் கூட்டி போவாங்க. ஆனா இவர் முதல் முறையா தனக்கு லெப்ட்ல இருக்கால யாரு ரூட் மாஃபியா, அவனையும் இந்த கனிம வள திருடனையும் கூட்டி போறாரு. உள்ளே விடல பிரதமர். எந்த அலுவலகத்துக்கு விடல. எவ்வளவு விடுவாங்க இவனை? பிரதமர் அலுவலகத்துக்கு மட்டும் கிடையாது, உள்துறை அலுவலகத்துக்கு அனுமதி இல்லாம போச்சு. ஏன் இன்னும் இவர் கண்டன கூட்டிட்டு வராரு? இவர் முதலமைச்சர் வேற நினைக்கிறாரா? உள்ளே விடல. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு பண்ணாலும் அப்பயும் உள்ள விடல. இந்த ரெண்டு பேரை இவங்க ரெண்டு விடுறதுக்கு அங்க இருக்கிற மத்திய அரசு வரவங்க யாருன்னு அதுக்கு தெரியாது. இதுல கீர்த்தனா தன் பக்கத்துல ஒருத்தர் மொழியே தெரியாத ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு, யாரு தமிழே தெரியாத ஒருத்தர் வச்சுக்குவாங்க, இன்னொருத்தரை சேர்த்து வச்சுக்கிட்டு அங்க லீக்கேஜ் ஆகிறதுக்கு, பாலிசி லீக்கேஜ் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? அதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னா, நான் பெண், என்னோட போஸ்ட் போட்டாங்க, கைது பண்ணுங்க அப்படி ஓடுவீங்க, நீங்க எஃப்ஐஆர் எழுதி என்னை தூக்குவீங்க. என்ன பண்றேன்னு மற்ற என்ன பண்ணுவேன் நான் கேட்கிறேன். எனவே பதிவோட இறுதியாக தமிழக இளைஞர்கள் சொல்றேன், முதல் முறையா தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான அரசியல் நடக்குது. தமிழ்நாட்டுடைய விதியை மாநிலத்தின் வெளியில இருந்து தீர்மானிக்கிறாங்க. இது முதல் முறை. நான் சத்தியமா சொல்றேன், இதுவே ஜெயலலிதா அவர்களோ கருணாநிதி இருந்தா வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. தப்போ ரைட் 1008 கருத்து இருப்பாங்க. நீங்க தலைமை சரியான வலுவான தலைமை இல்லாதனால இவங்க யார் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க? அங்கிருந்து காரு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. இது அங்க உட்காந்து பதில் சொல்லி இருக்குது. நம்ம எல்லாம் இழிச்சாவன். இதை கேட்காம நான் ரசிகர் மனநில நான் என்ன சொன்னாலும் நான் ஓட்டு போடுவேன் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கவே. ஒன்னை விட ஒரு முட்டாள் எவனுமே கிடையாது. கேள்வி கேளு, தப்புனா கேள்வி கேட்கணும். எதனா ஓட்டு கேட்டா நேர்மையா எங்களுக்கு ஆட்சி நடத்துவாங்க, நேர்மையா விஜய் ஆட்சி நடத்த நீ தான் சொன்ன, ஓட்டு கேட்டல. அப்ப கேள்வி எப்படின்னா அந்த கேள்வி நீ தான் கேட்கணும், கேட்டு பதில் சொல்ல சொல்லு. எனவே மீண்டும் நாங்க ஆணித்தலமா சொல்றோம், அமைச்சர் கீர்த்தனா குடும்பத்தினர், அவங்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தமிழக மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய வஞ்சகம் செய்யறாங்க அப்படின்ற சந்தேகம் 100% இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி எது நகர்ந்தாலும் சரி அதுக்கு 100% பொறுப்பாளி கீர்த்தனா விஜய் மட்டும்தான்.